புது வகையான செடிகளை உருவாக்குறதுல நிறைய விதங்கள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் பதியம் போடுதல். நீங்க தேர்ந்தெடுக்கிற அந்த தண்டுல ஒரு 2 அல்லது 3 கணுக்கள் இருக்கிற மாதிரி பாத்துங்க. பார்த்துட்டு அந்த இடைப்பட்ட பகுதியை நீங்க இந்த மாதிரி மேல உள்ள தோலை மட்டும் வெட்டி எடுத்துக்கிறணும். அதை ஒரு தேங்காய் நார், அந்த தேங்காய் நார் சக்கை இருக்குல்ல, அதை வச்சு நம்ம இறுக்கி கட்ட போறோம். அதாவது நம்ம அந்த தோல் நீக்கின பகுதியை இந்த தேங்காய் நாரை வச்சு சுற்றி கட்ட போகிறோம். அதில் அந்த 2 பக்கமும் தண்ணி போகாத அளவுக்கு நல்லா இறுக்கி கட்டிடணும். 30 அல்லது 40 நாட்களில் வேர்கள் நல்லா வளர்ச்சி அடைஞ்சு நல்லா நிறைய வேர்கள் உருவாயிரும். இப்போ பாருங்கள், நீங்கள் அந்த கட்டி வச்சுருக்கீங்கல்ல, அந்த பகுதியில் தான் வேர்கள் உருவாகும். வேர்கள் நல்லா நிறையா உருவானோன்னா அதை நம்ம ஒரு புது செடியாக பிரித்து எடுத்துடலாம். பதியம் போடுறதுல மொத்தம் 2 இருக்கு. ஒன்று மண் பதியம், இன்னொன்று வெண்பதியம். ஒரு செடியையோ அல்லது மரத்தோட கிளையோ நம்ம மண்ணில் பதிச்சு அதை புது செடியாக உருவாக்குறது பேர் மண் பதியம். அதுவே அந்த செடியையோ அல்லது அந்த மரத்தோட கிளையோ மண்ணுக்குள்ளே வச்சு பதிக்காம நம்ம செய்கிற அந்த பதியத்துக்கு பேர் வெண்பதியம்.